47 ஆண்டுகளாக நடத்தப்பட்ட ஸ்வீடன் ஆய்வு ஒன்றில் கரோலின்ஸ்கா இன்ஸ்டிடியூட் கண்டறிந்தது என்னவெனில், முந்தைய உடற்பயிற்சி நிலைகளை பொருட்படுத்தாமல் 35 வயதிலேயே உடல் திறன் குறையத் தொடங்குகிறது. இந்த வீழ்ச்சி ஆரம்பத்தில் படிப்படியாக இருந்தாலும் வயதுக்கு ஏற்ப அதிகரிக்கிறது. ஆய்வின் முக்கிய கண்டுபிடிப்புகள் உச்ச உடற்தகுதி வயது, ஸ்வீடிஷ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிட்னஸ் (ESPEA) ஆராய்ச்சியின் ஒரு பகுதியான இந்த ஆய்வு 16 முதல் 63 வயது வரையிலான நூற்றுக்கணக்கான நபர்களை பின்தொடர்ந்தது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒட்டுமொத்த உடல் திறனுக்கான சராசரி உச்ச வயது சுமார் 35 என்று அது கண்டறிந்துள்ளது. வீழ்ச்சி விகிதம் உச்ச வயதிற்குப் பிறகு உடற்தகுதி நிலைகள் ஆரம்பத்தில் ஆண்டுக்கு தோராயமாக 0.5% என்ற மெதுவான வீழ்ச்சியைக் காண்கின்றன. பின்னர் 60 வயதிற்குள் ஆண்டுக்கு 2%க்கும் அதிகமாக இந்த வீழ்ச்சி அதிகரிக்கிறது. குறிப்பிட்ட திறன்கள், காற்றோட்ட சகிப்புத்தன்மை, அரோபிக் என்டியூரன்ஸ் இரு பாலினத்தவருக்கும் சுமார் 45 வயதில் குறையத் தொடங்குகிறது. தசை சக்தி, மசில் பவர் ஆண்களை விட பெண்களிடம் சற்று முன்னதாகவே சுமார் 32 வயதில் குறையத் தொடங்குகிறது, ஆண்களுக்கு சுமார் 27 வயதில். உடற்பயிற்சியின் நன்மைகள் உடற்பயிற்சி செய்யத் தொடங்க ஒருபோதும் தாமதம் இல்லை என்பதை இந்த கண்டுபிடிப்புகள் வலியுறுத்துகின்றன. வாலிப பருவத்தில் உடற்பயிற்சி செய்யத் தொடங்கிய பங்கேற்பாளர்கள் தங்கள் உடல் திறனை 5 முதல் 10% வரை மேம்படுத்த முடிந்தது. இது வயது தொடர்பான வீழ்ச்சியை உடற்பயிற்சி மூலம் கணிசமாக குறைக்க முடியும் என்பதைக் காட்டுகிறது. இந்த தகவல் பொது அறிவிற்கானது மற்றும் தொழில்முறை மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றானது அல்ல. உடற்பயிற்சி திட்டத்தை தொடங்குவதற்கு அல்லது மாற்றுவதற்கு முன்பு எப்போதும் ஒரு சுகாதார நிபுணருடன் கலந்தாலோசிக்கவும்.